அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனோடு நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களிலே அடுத்ததாக குர்ஆனை நாங்கள் ஓதக்கூடிய நேரத்திலே அதனை தரத்தீலாக நேர்த்தியாக ஓதுவது விரும்பத்தக்கதாகும். அதே நேரத்திலே குர்ஆனை மிக விரைவாக அவசரமாக ஓதுவது வெறுக்கத்தக்கதாகும். ஏனென்றால் சிலர் குர்ஆனை அவசரமாக ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே குர்ஆனுடைய எழுத்துக்களை சரியாக மொழியாமல் அதனுடைய ஹரக்கத்துகளை சரியாக வெளிப்படுத்தி ஓதாமல் ஓதுகின்றார்கள். இவ்வாறு ஓதுவதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், சூரா முஸம்மில் 4வது வசனம், ஒரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, நபியே நீங்கள் குர்ஆனை தர்த்தீலாக நேர்த்தியாக ஓதுவீராக என்று அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றார். தர்த்தீலாக ஓதுவதென்றால் குர்ஆனை மிக தெளிவாக ஓதுவதாகும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரத்திலில் குர்ஆன தர்த்தீலா என்ற குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறும்பொழுது கூறுகின்றார்கள், ஐ பையின்னு தபியீனா, அந்த குர்ஆனை மிக தெளிவாக ஓதுவீராக என்பதாகும். அபு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் மிக விரைவாக ஓதுவதனால் இந்த குர்ஆனை தரத்தீலாக ஓதிவிட முடியாது. குர்ஆனுடைய ஹரஃபுகளை தெளிவான முறையிலே மொழிந்து அதனுடைய ஹரக்கத்துகளை வெளிப்படுத்தி அதற்குரிய உரிமைகளை பூரணமாக கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த குர்ஆனை தெளிவாக ஓதிவிட முடியும் என்று கூறுகின்றார்கள். இதே போன்று அவ்வாறு அமைதியாக நேர்த்தியாக ஓதும் பொழுதுதான் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு மிக எளிதானதாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதன் காரணமாகத்தான் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த சலபு சாலிஹீன்கள் குர்ஆனை மிக விரைவாக ஓதுவதை அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள். குர்ஆனை அவசரமாக விரைவாக ஓதக்கூடியவர்கள் ஏன் அவ்வாறு ஓதுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, குறுகிய காலத்திலே குறுகிய நேரத்திலே குர்ஆனை ஓதி முடித்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு ஓதுகின்றார்கள். ஆனால் குர்ஆனின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான நோக்கம் இதனால் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக எம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த குர்ஆனை ஓதி அதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும், விளங்க வேண்டும், அதன் மூலம் எமது வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். எனவே சிந்தனையோடு நாங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது நிச்சயமாக அது எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அபு ஜம்ரா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கூறினேன், நான் மிக விரைவாக குர்ஆனை ஓதக்கூடியவன், அதாவது 3 நாளிலே குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவன் என்று நான் கூறினேன். இதனை கேட்ட இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் கூறியது போன்று, அதாவது 3 நாளிலே குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிப்பதை விடவும் ஒரு இரவிலே சூரா அல் பக்ராவை நேர்த்தியாக தர்த்தீலாக ஓதி அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை சிந்திப்பது, விளங்குவது எனக்கு மிகவும் விருப்பத்தக்கது என்று அவர்கள் கூறினார்கள். அதே போன்று மற்றொரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு அவசரமாக அதாவது ஓத வேண்டுமென்றால் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய உள்ளங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அமைதியாக நீங்கள் ஓதுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த வகையிலே குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதற்காக வேண்டி குர்ஆனுடைய எழுத்துக்களை அதனுடைய ஹரக்கத்துகளை சரியாக மொழியாமல் அவசரமாக நாங்கள் ஓதக்கூடாது. அதனுடைய குர்ஆன் இந்த எழுத்துக்களை சரியான முறையிலே மொழிந்து அழகான முறையிலே அமைதியாக நாங்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் குர்ஆனுடைய பூரணமான பயனை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவ்வாறு ஓதி வருவதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.